யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதியை நம்ம வணங்குறது மூலமாக நமக்கு வரக்கூடிய தடைகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறிவு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நுட்பமான அறிவு, நல்ல புத்தி கூர்மை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய நபர்கள். என்ன இந்த புதன் அதிபதியாக இருந்தாலும் பேசி மாட்டிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஸ்ட்ரகிள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே ஆன்மீகத்துலேயும் நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடியவங்க தான். எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா ஈடுபாடுன்றது ரொம்ப லகிச்சு செய்யக்கூடியவங்க, கடமைக்கு வேலை செய்யக்கூடியவங்க கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள் எதுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திரன் நீசமாக இருக்கும். அந்த காரணம்தான். அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிற காரணத்தினால நமக்கு நீச சந்திரனாக வேற வந்துடுது. இது எல்லாமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ மனசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் வராது. கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த தாட்ஸையே பாசிட்டிவாக மாற்றுவோம். அடிக்கடி அறிவுரைகள் தேவைப்படும், நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா புதன் அஸ்தங்கமாகி இருக்குது அப்படின்னா சொல்லவே வேண்டாம். பேசி மாட்டிக்கிறது, கடன்களில் போய் மாட்டிக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்ம பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகியிருக்கும். பணத்துக்காக நம்ம ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு போராடுற மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கும். அந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் அவங்க லைஃப் டைமில் சைடில் பண்ணியே தீருவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் எதற்காக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் கட்டத்தில் அந்த சனியோட என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதே சமயத்தில் சுக்கிரனோட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்துருக்கு. சுக்கிரன் நீசமாக இருக்க பட்சத்தில் பணத்துக்காக போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பார்த்திங்கன்னா கேதுவோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி சனி ஜீவனக்காரகன். கேது பார்த்திங்கன்னா கூட இருக்க கிரகத்தோட காரகத்துவத்தை சுருக்க செய்யும். ஸோ ஜீவனத்தை சுருக்க செய்கிறது, நமக்கு வருவாய்கள் வரக்கூடியதை இது கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். அப்படி குறைச்சி கொடுக்கறதுனால தான் நமக்கு பணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு எட்டாக்கனியாகவே போய்கிட்டு இருக்கு. பணம் சில சமயத்தில் ஒரு கிரக கோச்சார பிரகாரமாக நமக்கு சில சமயத்தில் நல்லா வரும், சில சமயத்தில் அப்படியே லாக் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் தடையில்லாத வருமானங்கள், எந்த விஷயத்துலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்தோட அதிபதி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது புதனோட அதிபதின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் வரார். ஸோ பெருமாளுடைய வழிபாடு கரெக்டாக நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது கடுகளவும் இருக்காது. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன நல்ல கிரக பயிற்சிகள் நடந்தாலும் நமக்கு இந்த குரு பயிற்சி சரி பண்ணிடும், சனி பயிற்சி சரி பண்ணிடும், ராகுக்கு எது மாறுது அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் எந்த பயிற்சிகள் நடந்தாலும் பெரிய முன்னேற்றம் வரலையே அப்படின்ற தாக்கம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய நட்சத்திரம் ஆக்டிவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம தாரை பலன்கள் சொல்லியிருக்கோம், நட்சத்திர தோஷம் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது ஒரு பக்கமாக நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். புதன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பணத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். படிப்பு, பேச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, எல்லாத்துக்குமே புதன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த புதனை எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு 90 நாட்கள் தினமும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதனால் ரொம்ப பெருசாக நீங்கள் மெனக்கட வேண்டிய அவசியமும் கிடையாது. காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் 2 விளக்கு ஏற்றிட்டு அந்த கடவுள் முன்னாடி நில்லுங்க. பெருமாள் படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். பிளெயின் பெருமாளாக கும்பிடாதீங்க. பெருமாள் கூடவே லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரியாக ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் கம்பல்சரி வைக்கணும். துளசி இலை இல்லாமல் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன துளசி இலையை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்னதாக கல்கண்டம் வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயம் போதுமானது. விளக்கேற்றிக்கோங்க. அதாவது 2 நிமிஷம் உட்காரணும் கடவுள்கிட்ட. உட்காந்து நீங்கள் கண் குளிர பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்தோட அதிபதி தெய்வம் அப்படிங்கிறதுனால அங்கே உட்கார்றது 2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை 90 நாட்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க. நவகிரகங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாலே 9 அப்படின்றது தான் அந்த காரகத்துவத்தோட நம்பரே. அப்படி பார்க்கும்போது 9 நாட்களில் ஒரு பூஜையை செய்து நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. 90 நாட்கள் செய்கிற பட்சத்தில் நமக்கான கர்மங்கள் நீக்கப்பட்டு நமக்கு வர வேண்டிய வரவுகள் தடையில்லாமல் வர்றதுக்கு கண்டிப்பான முறையில் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ 90 நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுவில் எங்கேயாவது நம்ம இங்கே வெளியே போகிறோம் பண்ண முடியலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்க வேண்டாம்.
அது வந்து 90 நாட்கள் தொடர்ந்து பண்ணிடுங்க. கேப் வந்தாலும் அதை கவுண்ட் பண்ணி 90ஆக முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது, வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், பண வரவுகள் டக்கு டக்குன்னு கேட்ட இடத்துல கிடைக்கிறது, வர வேண்டிய பணமும் நாளைக்கு வருது இன்றைக்கி வருதுன்னு யோசிக்க வேண்டாம், கேட்ட உடனே வந்துடும். நம்மளுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறத கண்கூடாக பார்க்க முடியும். அதே மாதிரி குழந்தை தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குழந்தை தாமதமாக இருக்கிறவங்களுக்கு இந்த புதனை வந்து நம்ம கும்பிடுற பட்சத்தில் குழந்தை அப்படின்றது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும். அதுக்காக பெருசாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதில் ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருக்குது, கோர்ட்டு கேஸும் சிக்கல் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற நபர்களாக இருந்தால் கூட அதெல்லாம் சிறப்பான முறையில் நன்மையாக முடியறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும். அடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட இந்த புதனை நம்ம கும்பிடுற பட்சத்தில், அதாவது நம்ம பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். படிக்கிற ஆர்வம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது கூடி நல்லபடியாக மார்க் வாங்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும். ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இதை பண்ணி முடிக்கும் பொழுதே உங்களுக்கு பல விஷயங்கள் மாறுதல் அடைஞ்சிருக்கு நம்ம லைஃப்பில் அப்படின்றத கண் கூட உணர்வீங்க. இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு ஒரு 6 வாரம் பெருமாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் சொல்லி 6 வாரங்கள் புதன்கிழமையாக போய் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பண்ணும்போது நடுவில் பிரேக் ஆகுதுன்னா அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. 6 வாரம் போய் நம்ம அர்ச்சனை பண்ணணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. உணவு பொட்டலங்கள் தானமாக கொடுங்க. ஏன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பண்ண வேண்டிய முதல் தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தானம். இந்த தானம் பண்ணுற பட்சத்தில் நமக்கு பலவிதமான நன்மைகள், உத்தியோகத்தில் வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்ட நட்சத்திரத்துக்கான அதிபதி தெய்வத்தை வணங்குறது மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்துக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.